ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தீபாவளிக்கு ஸ்பெஷல் ரெசிபி சோமாஸ் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். 1/2 கிலோவில் மைதா மாவுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு, இப்படி ஸ்பூனில் சொல்லணும்னா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரவை சேர்த்துக்கிட்டா போதும். கொஞ்சம் ரவை எதுக்கு நம்ம சேர்த்துக்கிறோம்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்கிறதுனால ரவை சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு நல்லா கையால் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து 2லேருந்து நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். நெய் கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் அந்த நெய் வாசம் நல்லாயிருக்கும். அதனால் நெய் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். உப்பு, ரவை சேர்த்துருக்கோம், நெய் சேர்த்துருக்கோம், எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் பிடிச்சி பார்த்தா அப்படியே பிடிக்க வர மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் நம்ம பிசைஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறதா கொஞ்சம் பொறுமையாக மிக்ஸ் பண்ணி, ஏன்னா ஒரு இடத்துல உப்பு இருந்துடக்கூடாது. அது மாதிரி ரவையும் எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தண்ணி வந்து சூடான வாட்டர்லாம் எதுவுமே கிடையாது, சாதா தண்ணி தான். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். தண்ணியை ஒரே அளவுக்கு ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு தான் நம்ம பிசையணும். ஆனால் தண்ணி மட்டும் பார்த்து ஊற்றிக்கணும். கொஞ்சம் பொறுமையாக நல்லா பிசைஞ்சோம்னா தான் நம்மளுக்கு வந்து சோமாஸ் நல்லா வரும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும். இப்போவே ஓரளவுக்கு கரெக்டாக ஈக்குவலாக ஆகிடுச்சு. இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு. இப்போ நல்லா நம்ம அடித்து பிசைஞ்சு எடுத்துகிட்டு நம்ம ஒரு ஈர துணி இல்லைன்னா ஒரு மூடி போட்டு மேலே கொஞ்சம் நெய் தடவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வைக்கணும். ஏன்னா மேல் மாவு காஞ்சிடக்கூடாது. அதுக்காக நான் ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் வச்சுக்கலாம். 2 மணி நேரம், குறைஞ்சது 2 மணி நேரமாவது வச்சிடணும். இதுக்கு வந்து அதுக்கப்புறம் நம்ம உள்ளே வைக்கிற பூர்ணம் தயார் பண்ண போகிறோம். 2 நல்ல பெரிய தேங்காய் மூடி 2 மூடி எடுத்திருக்கேன் நான். ஒரு பெரிய மூடி ஒன்று, அதை விட கொஞ்சம் சின்ன மூடியாக 2 மூடி எடுத்துகிட்டு அடியில் உள்ளதெல்லாம் இல்லாமல் தேங்காய் நல்லா துருவி எடுத்துக்கணும். துருவி எடுத்துகிட்டு இதுக்கு வந்து நல்ல பெரிய தேங்காய், ஒரு முழு தேங்காய் அந்த கணக்கு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதுக்கு வந்து பொட்டுக்கடலை ஒரு 200 கிராம் அளவு இருக்கணும். அந்த 200 கிராம் பொட்டுக்கடலையோட நம்ம ஏலக்காய் சேர்த்து மிக்சியில் நல்லா நைஸாக அடித்து வச்சுக்கணும். ஜீனி இதே அளவு தான், 200லேருந்து 1/4 கிலோவுக்கு கம்மியாகவே போட்டாலே நம்ம கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் நெய் ஊற்றி இந்த தேங்காயை போட்டு நம்ம நல்லா வறுத்துடணும். தேங்காயை போட்டுட்டு நம்ம நல்லா அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம நல்லா வறுக்கணும். ஏன்னா இதோட நல்லா வறுக்கலை அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது வந்து நம்ம கூட நாள் வச்சுக்கும்போது அது ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம தேங்காயை மட்டும் நல்லா வறுத்துடணும். தேங்காய் நல்லா வறுத்தா தான் அது 4 படம் வச்சுக்கலாம். ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் வச்சுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக தேங்காய் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் நம்ம ஜீனி அடிச்சுட்டு கூட சேர்த்துக்கலாம். நான் அடிக்கலாம் கிடையாது, ஜீனி அப்படி சேர்க்குறேன். 200 கிராம் கொஞ்சம் கூட போட்டிருக்கேன். 200 கிராமே சாதாரண கரெக்டாக இருக்கும், நம்மளுக்கு இது போதும். அதே மாதிரி பொட்டுக்கடலை 200 கிராம் பொட்டுக்கடலையோட ஏலக்காய் மட்டும் போட்டு அடித்து மிக்சியில் நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். இந்த இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்குறேன். சீனி போட்டவுடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம அந்த சூட்லேயே இதெல்லாம் நம்ம போட்டு கிளறி வச்சோம்னாலே நல்லாயிருக்கும். நல்லா ஜீனி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து பொட்டுக்கடலை மாவையும் மிக்ஸ் பண்ணிடணும். பொட்டுக்கடலை மாவையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து ஆற வச்சுட்டு பூர்ணத்தை வச்சிட வேண்டியது. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா எந்த ஒரு இனிப்பு செஞ்சாலும் ஒரு பிஞ்சளவு உப்பு போட்டோம்னா அதனோட சுவையை நம்மளுக்கு கூட்டி கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் உப்பு வந்து கம்பல்சரி போட்டுக்கோங்க. ஒரு சின்ன பிஞ்சளவு போட்டால் போதும். போட்டுட்டு நல்லா அந்த சூட்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு
நம்ம தேய்க்கிற இடத்துக்கு நம்ம எடுத்துக்கொண்டே வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பூர்ண இது சோமா செஞ்சுட்டு சப்பாத்தி கட்டையில் தான் வச்சு தேய்க்கணும். இப்போ எல்லாம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி ஆற விட்டுறணும். இப்போ வந்து நான் நல்லா ஊறின மாவை இந்த அளவுக்கு உருண்டை பார்த்துக்கோங்க. இந்த அளவு உருண்டை இருந்தால் போதும். ஏன்னா நம்ம ரொம்ப பெருசாகவும் தேய்க்க போகிறதில்ல. இந்த அளவு உருண்டை எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக வரும். நான் எல்லா உருண்டையை உருட்டிட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த உருண்டையை வச்சு நம்ம எப்படி சப்பாத்தி கட்டையில் தேய்க்கலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். எல்லா உருண்டையை உருட்டி எடுத்தாச்சு. இதை வந்து மூடி வச்சுக்கணும். மாவு காஞ்சிடக்கூடாது. நம்ம ஃபேன் எதுவும் போட்டுக்காம நம்ம நல்லா மூடி வச்சுட்டு தேய்ச்சோம்னாலே கரெக்டாக இருக்கும். இது நம்ம வேணும்னா மைதா மாவு தொட்டுக்கலாம். இல்லைன்னா கூட நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இந்த அளவுக்கு கணம் இருந்தால் போதும். ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, அதே ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, திக்காகவும் இருக்கக்கூடாது. திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு தேய்ச்சிட்டு இதில் பூர்ணம் வச்சுக்க வேண்டியதுதான். ஒரு ஸ்பூன் எடுத்து பூர்ணம் வச்சுக்கணும். பூர்ணம் வந்து கரெக்டாக அந்த இதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிட்டா தான் கரெக்டாக வரும். இது பூர்ண கட்டை வச்சுருந்தாலும் சோமாஸ் கட்டை வச்சுருந்தாலும் அதில் செய்யுங்க. என்கிட்ட இருக்குது அச்சு. இருந்தாலும் எனக்கு அதை விட நான் கையில் செய்கிறதா எனக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும். அதனால் நான் கையிலே செஞ்சுட்டு இந்த மாதிரி நம்ம உள்பக்கமாக நம்ம மடித்து விட்டோம்னா அது பார்க்குறதுக்கு அழகாக ஷேப் கிடைக்கும். அடியில் மிச்ச மாவு இருந்தால் கூட நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நம்ம ஒன்றா செஞ்சு நம்ம தட்டில் அடுக்கி வச்சிட வேண்டியது தான். அடுக்கி வச்சுட்டு நம்ம நிறைய மாவு சேர்த்துருக்கறனால ஒரு செட்டு அடுக்கிட்டு போட்டுட்டு அப்புறம் ஒரு செட்டு நம்ம செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், நானும் என் பொண்ணு எல்லோரும் சேர்ந்து தான் செய்கிறோம். பாருங்கள் இந்த மாதிரி எப்படி அழகாக மடிக்கிறா பாருங்கள். இந்த மாதிரி மடித்தா பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக வருதுன்னு. இது வந்து ஒரு 10-15 செஞ்சு முடித்த உடனே தாங்க கடைசி நேரத்தில் தான் இந்த ஷேப்பே வருது. நம்ம செய்ய இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஒன்றா போட்டு நம்ம பொரிக்க வேண்டியது தான். சாதாரண ரீஃபைண்ட் ஆயில், கடலை எண்ணெய் எதில் வேணாலும் நம்ம பொரிக்கலாம். தேங்காய் எண்ணெயில் கூட பொரிக்கலாம். உங்களுக்கு எந்த எண்ணெய் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த எண்ணெயில் பொரிக்கலாம். ஒவ்வொரு செட்டாக போட்டு அந்த சட்டி எவ்வளோ கொள்ளுமோ அந்த அளவுக்கு போட்டு நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சோம்னா நம்மளுக்கு எல்லாம் மேல் மாவு வெந்து வரணும். உள்ள பூர்ணம் தான் நம்மளுக்கு வெந்திருக்கு. மேலே உள்ள மாவு நல்லா கிறிஸ்பியாக வெந்து வந்ததுக்கப்புறம் ரொம்ப கரிஞ்சிடவும் கூடாது. நம்ம பார்த்து எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ கரெக்டாக இருக்குது. இந்த பக்குவத்துக்கு வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி அடுத்த செட்டும் போட்டு எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க. இப்போ எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு செட்டாக செஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி பார்க்குறதுக்கு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க. இது வந்து இனிப்பு நல்லா ஒரு வாரம் 10 நாளைக்கு நம்ம நல்லா ஒரு கண்டெய்னரில் போட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னரில் போட்டு நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கு தீபாவளி பலகாரத்துக்கு இது நல்ல ஒரு டேஸ்ட்டான ஒரு பலகாரம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன இதே குவான்டிட்டியில் இதே அளவு போட்டு செஞ்சாலே நம்மளுக்கு கரெக்டாக சூப்பராக வரும். சூப்பராக தீபாவளியை கொண்டாடுங்க. நல்லாயிருக்கும். ஹாப்பி தீபாவளி.